ஹலோ, யாருங்க பேசுறது? ஹலோ ஹலோ, பாலா இல்லையா? இல்லம்மா. நீ யாரு? நான் உன்னோட மிஸ் பேசுறேன். இல்ல அவங்க கூட படிக்கிறேன். மிஸ் பாலா ஏன் வரலன்னு கேட்டுட்டே இருந்தாங்க. என்ன கேட்க சொன்னாங்க. அவன் ஸ்கூலுக்கு வரமாட்டானா? தெரியலையாம்மா. அவன் எங்களை எல்லாம் விட்டுட்டு சிவானி பொண்ணை தேடி போயிட்டாமா. நாங்களும் அவன் இன்னைக்கு வருவான் நாளைக்கு வருவான்னு நம்பிக்கை மட்டும் வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். படிப்பு கெட்டு போகும்னு அவனுக்கு புரிய மாட்டேங்குதாம்மா. நாங்கெல்லாம் சொல்லியும் புரிஞ்சுக்காம சிவானியோட தான் வருவேன்னு சொல்லிட்டு போனவன் இன்னும் வரலம்மா. அவங்க மிஸ் கிட்ட சொல்லிருமா, அவன் படிப்பை நிறுத்திட வேணாம், கண்டிப்பா வந்துருவான்னு சொல்லு. பாலா அம்மா எப்படி இருக்காங்க? பாலா அம்மாவும் அவனை நினைச்சு அழுதுகிட்டு தாம்மா இருக்காங்க. அழுது என்ன பண்ண முடியும்? யாருங்க போன்ல? பாலா கூட படிக்கிற பொண்ணா. போன கொடுங்க. கொடுங்க. உன் பேர் என்னம்மா? நிஷா. இந்த பேரை என் பையன் சொன்னதே இல்லையே. நீ இவ்ளோ அக்கறையா விசாரிக்கிற? அப்ப கண்டிப்பா நீ ஃப்ரெண்டா தானே இருக்கணும். இல்லம்மா, அவன் மறந்துருப்பான். நான் அவனோட ஃப்ரெண்டு தான். எனக்காக அவன் நிறைய பண்ணியிருக்கான். நீங்க இது மல்லிங்க? சிவானியா? ஆமாங்க. எங்க இருக்க, எப்ப இருக்கன்னு கேளு. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேம்மா. ஐயோ, என்னால உன்ன மாதிரி மறைச்சு வச்சு பேச தெரியலையே. நீ என் மல்லி தானே? உண்மையை சொல்லு. ஆமா ஆமா. எங்கம்மா இருக்க? ஏம்மா எல்லாரையும் விட்டுட்டு போன? நான் எங்கம்மா விட்டுட்டு போனேன்? நீங்க தான் என்ன விட்டுட்டு போயிட்டீங்க. நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பி அங்கதான் வந்தேன். நீங்க தான் இல்ல. அப்பதான் முடிவு பண்ணேன், இனி யாருக்கும் தொல்லை கொடுக்க வேணாம். இனிமே நான் சிவானியும் இல்ல மல்லியும் இல்லைன்னு. விட்டுட்டு போனாலும் பாலாவை பத்தி நினைக்காம அவன் என்ன பண்றன்னு தெரியாம என்னால இருக்கவே முடியலம்மா. அதனாலதான் நான் கால் பண்ணேன். நீ இல்லாம அவ என்னம்மா பண்ண போறான்? நீ போனதுல இருந்து உன்னதான் தேடி அணிஞ்சுக்கிட்டு இருக்கா. இப்ப கூட அவ எங்க இருக்கா, என்ன பண்றான்னு ஒண்ணுமே தெரியல. உன்னை கண்டுபிடிச்சு கொண்டு வரேன்னு நம்பிக்கையோட போட வந்தா ஒரு தகவலும் இல்ல. நீ போனதுக்கு அப்புறம் 2 குடும்பமும் சதஞ்சு போயிடுச்சுமா. போறப்ப பாசம், கோவம், சிரிப்பு, அழுக எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துட்டு போயிட்டேம்மா. எங்க வீட்டுல பாலா இல்லாம எந்த மனநிலைமையில இருக்குமோ அதே மாதிரிதான் உன்னை பெத்தவங்களும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. உனக்கு கோவம் இருக்கும், அத நான் மறந்துட்டு சொல்லல. ஆனா அத பக்கத்துல இருந்தே காமிச்சிருக்கலாமே. எங்களெல்லாம் விட்டுட்டு போய் ஏன் இப்படி கஷ்டப்படுத்துற? அவளுக்கு கோவம் உங்க அம்மா பேசியிருந்தாலும் நீ காணும்னு தெரிஞ்ச உடனே எப்படி உடைஞ்சிட்டாங்க தெரியுமா? அது பெத்த தாயோட தவிப்பு.
அதை எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியாதுமா. சிவானி, உன்னை யாரு கஷ்டப்படுத்தி இருந்தாலும் மறந்துடு. தயவு செஞ்சு வீட்டுக்கு வந்துரு. யாருக்காக இல்லைனாலும் உனக்காகவே ஓடிக்கிட்டு இருக்கிற பாலாக்காக வாமா. அவனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டது நீதான். இப்ப அவ படிப்பெல்லாம் விட்டுட்டு எதை பத்தி யோசிக்காம உன் மேலதான் கவனத்தை செலுத்திட்டு இருக்கான். நீ திரும்ப வந்தாதான் அவன் சரியாவான். நீ வந்தாதான் உன் குடும்பம் நல்லா இருக்கும். நீ வந்தாதான் நாங்களும் சந்தோஷமா இருப்போம். இப்படி மொத்த பேரும் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். ஏமாத்திடாதடா. ஹலோ சிவானி, சிவானி இங்க வருமா? என்னடி சொல்லுச்சு அந்த பாப்பா? எதுவுமே சொல்லலங்க, போன வச்சுட்டா. அவ வரமாட்டான்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு இங்க இருக்கிறது சரியா வரும்னு தோணல. எந்த நேரமும் அழுதுகிட்டே இருக்கா. அவளுக்குள்ள பெரிய சோகம் இருக்கு. எதை கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறா. இப்ப அவளுக்கு தேவை சரியான ஆறுதல் தான். நீங்க சொல்ற மாதிரி அவ உங்க கூட இருந்தான்னா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னால இந்த விஷயத்துல சட்டப்படி யோசிக்க முடியல. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு யோசிச்சேன். என்ன ஏதுன்னு தெரியாம ஒண்ணுமே பண்ண முடியல. அவளுக்கு இதனால எந்தவித பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்னு யோசிக்க வேண்டியதா இருக்கு. அதனால இப்போதைக்கு அவ மனநிலைய பத்தி மட்டும்தான் யோசிக்க முடியும். பின்னாடி பாத்துக்கலாம். யார் வந்து எது கேட்டாலும் அந்த நேரத்துக்கு யோசிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்க கார்டியனா அந்த பொண்ணுக்காக சைன் பண்ணி கூட்டிட்டு போங்க. யாராவது தேடி வந்தாலோ இல்ல அவளை பத்தி தகவல் தெரிஞ்சாலோ அதுக்கப்புறம் நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அம்மு உங்களுக்கு நிரந்தரமான பொண்ணு கிடையாது. எப்ப அவ பேரண்ட்ஸ் வந்து கூப்பிட்டாலும் நீங்க ஒப்படைக்கணும். இல்ல பிரச்சனை வரும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் வேற வழி யோசிக்கிறேன். எந்த பிரச்சனையும் வராது மேடம். அவ எவ்வளவு நாள் வேணா எங்க கூடவே இருக்கட்டும். நாங்க நல்லபடியா எங்க பொண்ணு மாதிரியே பாத்துக்கிறோம். பின்னாடி யார் வந்து கேட்டாலும் அவ சம்மதத்தோட நாங்க அனுப்பி வைக்கிறோம். யாராவது தேடி வருவாங்கன்னு காத்துட்டு இருக்காம அவகிட்ட பேசி விஷயங்களை வாங்கி அவ பேக்ரவுண்ட் என்னன்னு கண்டுபிடிங்க. ஏன்னா நீங்க பெரிய ரிஸ்க் எடுக்கிறீங்க. இது குழந்தைங்க விஷயம். பின்னாடி எப்படி வேணும்னாலும் மாறலாம். இல்ல மேடம், அம்முக்காக நாங்க எந்த ரிஸ்கையும் சந்திக்க தயாரா இருக்கோம். அவன் நல்லா இருந்தா போதும். நான் உங்ககிட்ட கோவமா நடந்துக்கிட்டதெல்லாம் தப்பா எடுத்துக்காதீங்க. நான் அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் அப்படி நடந்துக்கிட்டேன். நீங்க தான் அவளை வளர்க்கறதுக்கு சரியான ஆளு. அவளை எப்படி பாத்துக்கணும்னு உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை. அவளை சந்தோஷமா வச்சுக்கோங்க. இந்த காப்பகத்திலேருந்து போற எல்லா குழந்தைகளும் நல்லா இருக்கணுங்கிற நல்ல எண்ணத்துல தான் சொல்றேன். மேடம், நீங்க அம்மாவை பத்தி கவலையே பட வேண்டாம். அவ நல்லா இருப்பா. அவளை இங்க கொண்டு வந்து சேர்த்ததுக்கு காரணமே பின்னாடி எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான். இப்ப உங்ககிட்ட இருந்து நாங்க கூட்டு போகும்போது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இதோ அம்முவே வந்துட்டாளே. அம்மு, இனிமே அவங்க உன்னை பார்க்க வர மாட்டாங்க. இங்கிருந்து உன்னை வெளியே கூட்டிட்டு போறதுக்கு அவங்க பர்மிஷனும் கேட்க மாட்டாங்க.
ஏன்னா இனிமே நீ இவங்க கூட தான் இருக்க போற. இப்ப ஹாப்பியா? நீ எதுக்காகவும் கவலைப்படாம எதை பத்தியும் யோசிக்காம நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும். அதுக்கு இவங்க ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. நீ நினைச்ச மாதிரி அவங்க கூட சந்தோஷமா இருக்கலாம். இனிமே இந்த மாதிரி அழுதுகிட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சார் சீக்கிரமா கூட்டிட்டு போங்க, இல்லன்னா உங்களுக்கு முன்னாடி உங்க வீட்டுல உட்கார்ந்துட்டு இருப்பா. ஆமா, நீ போய் பேக் எடுத்துற ஓடு. சரி. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். தேங்க்ஸ் மட்டும் பத்தாதுங்க, அந்த லெட்ஜர்ல சைன் பண்ணி உங்க போன் நம்பர் அட்ரஸ் எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு போங்க. ஓகே மேடம். தேவா கொடுங்க, நான் எழுதுறேன். ஓகே. அம்மோ, அப்பப்ப இங்க வந்து எங்களை பார்க்கணும், எங்களை மறந்துடக்கூடாது. அதே மாதிரி உன் பேரண்ட்ஸ் வந்தாங்கன்னா அவங்க கூட மறுக்காம போகணும். ஓகே? ஓகே மேடம். சரிங்க மேடம், நாங்க கிளம்புறோம். ஆ. வாடா வாடா வாடா. வா. இதை யாராவது வந்து கூப்பிட்டா அனுப்பி விட்டுடுவீங்களா? நாங்க கூட இருக்க முடியாதா? நம்ம பிரிஞ்சிடுவோமா? இல்லடா, நாம எப்பவும் பிரிய மாட்டோம். யாரும் நம்மள பிரிக்க முடியாது. இல்ல, பிரிச்சிடுவாங்க. எப்படி பிரிப்பாங்க? நாம முதல்ல எங்க இருக்கோம்னு தெரிஞ்சாதானே. நான் தான் அட்ரஸ் நம்பர்ல மாத்தி கொடுத்துட்டேன்ல. இப்ப சொல்ல, நம்மள பிரிக்க முடியுமா? என்ன தேவா ஏதோ சொல்லாம போற? நீ சந்தோஷமா இருக்குல்ல, அது போதும். வா கிளம்பலாம். வா வா. வா. சார். வாங்க உட்காருங்க. சொல்லுங்க. ஒரு முக்கியமான விஷயமா உங்களை பார்க்க வந்தேன் சார். இந்த உதவியை மட்டும் நீங்க பண்ணீங்கன்னா என் பொண்ணு கண்டிப்பா கிடைச்சிருவா சார். சொல்லுங்க சார், அதுக்கு தானே ராப்பாலா தேடிட்டு இருக்கோம். என் பொண்ணு என் ஒய்ஃபோட மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் அனுப்பியிருக்கா. இதை ட்ரேஸ் பண்ணா அவ எந்த இடத்துல இருந்து எந்த ஐடியா யூஸ் பண்ணி மெயில் அனுப்பியிருக்கான்னு தெரிஞ்சிடும். அந்த ஐபி அட்ரஸை வச்சு கம்யூனிகேஷன் நம்பரை பிடிச்சிடலாம். என் பொண்ணு எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். இதை நான் அன்அஃபிஷியலா பண்ணா தப்பாயிடும். இதை நீங்களா கண்டுபிடிச்சா பிரச்சனை வராது சார். சார், அது ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை. நீங்க உங்க ஒய்ஃபோட இமெயில் ஐடி உங்க பொண்ணோட இமெயில் ஐடியும் கொடுத்துட்டு போங்க. நான் சைபர் கிரைம்க்கு அனுப்புறேன். அவங்க டீட்டெயில்ஸ் மொத்தத்தையும் கொடுத்துருவாங்க. நீங்க மெயில் ஐடி மட்டும் எழுதி கொடுங்க. ஏட்ட பேப்பர் கொண்டு வாயா. பேட் அவர் கையில் கொடுங்க. இமெயில் ஐடி எழுதுங்க. இது நல்ல ஐடியா தான். நாமளும் பொண்ணு அன்னையிலேருந்து தேடிட்டு இருக்கோம். கரெக்டான க்ளூ கிடைக்க மாட்டேங்குது. இது மூலியமா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆமாம் சார். சார், எனக்கும் ஒரு கடைசியாக ஒரு பெரிய நம்பிக்கை வந்திருக்கு சார். இந்த தடவை என் பொண்ணு கண்டிப்பாக கிடைச்சிருவா. நீங்கள் எனக்கு அட்ரஸும் ஃபோன் நம்பரும் மட்டும் வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் சார்.
எனக்கு ஒரு 1 டே மட்டும் டைம் கொடுங்க, நான் கண்டுபிடிச்சு உங்களை கூப்பிடுறேன். தேங்க்யூ சார். போயிட்டு வாங்க. சார் ஒரு நிமிஷம், நீங்க தப்பா எடுத்துக்கலாம் ஒரு கேள்வி கேட்கலாமா? சொல்லுங்க சார். அந்த மெயில்ல அவ என்ன அனுப்பியிருந்தா? அது உங்க பர்சனலா கூட இருக்கலாம், ஆனா இந்த கேஸுக்கு உதவுமேன்றதுக்காக கேக்குறேன். அது உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல, சொல்ல வேணாம், அதை பத்தி அப்புறமா பேசிக்கலாம். அப்படிலாம் இல்லை சார், நான் எப்படி சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். அது ஒரு அம்மாக்கும் 10 வயசு பொண்ணுக்கும் நடக்கிற பிரச்சனை. அவளோட வலியை முழுசா எழுதி அனுப்பிட்டா. இந்த பிரச்சனையெல்லாம் அவளை பாதிக்கும்னு என் ஒய்ஃப் கிட்ட சொன்னப்போ அவ புரிஞ்சிக்கல. இப்போ உட்காந்து அழுதுட்டு இருக்கா. உங்க ஃபீலிங் எனக்கு புரியுது. நான் ஏன் கேட்குறேன்னா ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக தான். அதில் எழுதியிருக்கிற விஷயத்தை வச்சு அவ கடத்தப்பட்டிருக்காளா இல்லை அவளா தான் போயிருக்காளான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்டேன். இப்போ மறுபடியும் ப்ரூவ் ஆயிடுச்சு, அவ இங்க இருக்க முடியாம தான் போயிருக்கா. கவலைப்படாதீங்க, உங்க பொண்ணு உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிருவா. இந்த மாதிரி நிறைய கேஸ் நாங்க டீல் பண்ணிருக்கோம். பசங்க ஓடி போயிருவாங்க, ஏன்னு கேட்டா அப்பா அம்மா பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் புத்திமதியை சொல்லி நாங்க புரிய வைப்போம். பசங்களை ஹேண்டில் பண்றது பெரிய வித்தை சார். கொஞ்சம் பிடிக்கலனா கூட எதை பத்தியும் கவலைப்படாம ஒரு முடிவு எடுத்துருவாங்க. நாம தான் இப்பெல்லாம் பார்த்து நடந்துக்க வேண்டியதா இருக்கு. இப்ப நடந்த விஷயத்துல ஒண்ணு மட்டும் நல்லா புரியுது, இனிமே இந்த தப்பு நடக்காது. உங்க மனைவிக்கு ஆறுதல் சொல்லி புரிய வைங்க. நான் இந்த டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு உங்களை காண்டாக்ட் பண்றேன். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. அக்கா, என்னை எப்ப டிஸ்சார்ஜ் பண்ணுவீங்க? எனக்கு என்ன வியாதின்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? உனக்கெல்லாம் ஒரு வியாதியும் இல்ல. இந்த டாக்டர் தான் உன்னை டிஸ்சார்ஜ் பண்ண வேணான்னு சொல்லி வச்சிருக்காரு. பக்கத்து பில்டிங்ல படுக்க வைக்க இடம் கூட இல்லாம பேஷண்ட் எல்லாம் கீழே படுத்துட்டு இருக்காங்க. உனக்கு பெட் வேற. என்னத்த சொல்றது? தம்பி, பசியில் இருப்ப, சாப்பிடு. இதுல ட்ரெஸ் இருக்கு, சாப்பிட்டுட்டு மாத்திக்க. எனக்கு இப்ப வேணாம், நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். சார், டாக்டர் என்னை பார்க்கவே வர மாட்டேங்கிறாரு. எனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலனா விட்டுற சொல்லுங்க, நான் சமாளிச்சுக்கிறேன். என்னால இங்க சும்மா உட்காந்துருக்க முடியாது. தம்பி, நீ ரோட கிராஸ் பண்ண, ஆனா நீ என் கார் வர்றத பார்க்கவே இல்லை. நான் அந்த ரோட்ல சாதாரண வேகத்துல தான் ஓட்டிட்டு வந்தேன். அதுவும் நான் அந்த நேரத்தில் கரெக்டாக பிரேக் போடலன்னா இந்நேரம் நீ உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன்.